ஆன்லைன்ல இடத்துக்கு அதாவது ஈஸி வில்லங்க பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி பாக்குறது, ஆன்லைன்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த வில்லங்கம் ஈஸி பாக்குறது வந்து என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிபிகேட் நீங்க ஃப்ரீயா எடுக்கலாம். அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அதே ஈஸியை நம்ம பே பண்ணி எடுக்கிறது. ஏன் நமக்கு ஃப்ரீயா கொடுக்க போது பே பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, நம்ம இப்ப எடுக்கிற ஈஸியில பார்கோடு கொடுத்துப்பாங்க. அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி நீங்க டைரக்டா அது ஒரிஜினலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்க சர்வே நம்பர்ல எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லை அப்படின்னா நில் சர்டிபிகேட் உங்களுக்கு இதுல தான் ஜெனரேட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? சோ அதுக்காக நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க வந்து கேஸ் கோர்ட் இந்த மாதிரி பல இடங்களுக்கு அபிஷியலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நீங்க வச்சிருக்க browserல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல டிஎன் ரெஜினெட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் tnreginet.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் தமிழ்ல ஓபன் ஆனிச்சு அப்படின்னா இந்த போட்டோக்கு மேல பாருங்க இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் அப்படியே இங்கிலீஷ்ல மாறிடும். இந்த பேஜ்ல நீங்க ஃப்ரீயா எடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இ சர்வீஸ்ல என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் ஈஸியை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரீயா லேண்டுக்கான வில்லங்கம் ஈஸி பாத்துக்கலாம். அது எப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நீங்க பே பண்ணி வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த கேப்சா இருக்கு பாருங்க, இந்த கேப்சாவை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணி ஒரு தடவை கேப்சாவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற கேப்சாவை நீங்க இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிருங்க. கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு இப்ப சைன் இன் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு லாகின் ஆயிடும் உங்களுடைய பேஜ். இந்த லாகின் பேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இ சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணதும் கீழே ரெண்டாவதா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா சர்ச் அண்ட் அப்ளை ஈஸி அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கீழே வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கேப்சா இருக்குல்ல, கேப்சா கீழே பாருங்க கிளிக் ஹியர் டு நோ அவைலபிலிட்டி பீரியட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது உங்களுக்கு தனி டேப் ஓபன் ஆகும். இந்த டேப்ல நீங்க என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா நீங்க எந்த ஊருக்கு ஈஸி எடுக்க விரும்புறீங்களோ அந்த ஊருக்கு ஈஸி எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரையும் கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க இந்த பீரியட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கறது நீங்க இந்த டேப்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல பாருங்க உங்களுக்கு எந்தெந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்க எந்த ஊரோ அந்த ஊரை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நான் மதுரை அப்படின்னு செலக்ட் பண்ணதோ, இப்போ பாருங்க மதுரையில எந்த இடம் அப்படின்னு கேக்குறாங்க. எந்த இடத்துக்கு வில்லங்க பாக்குறோமோ நமக்கு இது தெரியும். இப்போ நான் மதுரை நார்த் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதும் அதுல எந்த இடம்னு கேக்குறாங்க. இப்போ நான் வந்து வாண்டிப்பட்டி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணது பாருங்க வாண்டிப்பட்டியில இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களுக்கும் எப்பயில இருந்து உங்களுக்கு ஈஸி ஆன்லைன்ல கிடைக்கும் அப்படிங்கறத போட்டுக்கிறாங்க. இப்போ இதுல ஆண்டிப்பட்டிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் 1 ஜனவரி 1975 இருந்து இன்னைய டேட் வரையும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுல டேட் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்னைய டேட் வரையும் கிடைக்கும். இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க எண்ட் டேட். சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி கிடைக்காது. அதே மாதிரி ஸ்டார்டிங் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸி கிடைக்காது. ஓகேங்களா? இந்த பிட்வீன் கேப்ல தான் உங்களுக்கு ஈஸி கிடைக்கும். உங்களுக்கு எந்தெந்த ஊர் எந்த மாவட்டம் வருமோ அதை நீங்க இதுல செக் பண்ணி உங்களுக்கான அவைலபிள் பீரியட் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். அந்த பீரியட் டேட் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க இது க்ளோஸ் கொடுத்துங்க. க்ளோஸ் கொடுத்து இந்த பேஜ்ல இந்த இடத்துல ஜோன் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜோன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த ஜோன் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் தஞ்சாவூர் ஜோனுங்கிறனால தஞ்சாவூர் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு வந்து எனக்கு டிஸ்ட்ரிக்டே தஞ்சாவூர் தான், பட் ஜோன் தஞ்சாவூர் அப்படினால கொடுத்துட்டேன். அடுத்து சப் உங்களுக்கு அடுத்து பக்கத்துல எந்த ஊர் இருக்குதோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதையும் கிளிக் பண்ணிட்டேன் கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய சர்வே நம்பர் வச்சிருப்பீங்க, அதுல தான் நம்ம ஈஸி எடுக்க போறோம். சோ சர்வே நம்பர் எந்த சப் ரெஜிஸ்டர்ல வருமோ அந்த சப் ரெஜிஸ்டரை செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து ஈஸி வேணுமோ அந்த ஸ்டார்டிங் டேட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிருங்க. எந்த டேட் வரை வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிருங்க. இதுல வந்து நீங்க அப்ளை பண்ற சேம் டேட்டை செலக்ட் பண்ண முடியாது, அதுக்கு ப்ரீவியஸ் டேவை தான் செலக்ட் பண்ண முடியும். அதை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க நீங்க கொடுக்க போற சர்வே நம்பர் எந்த கிராமத்தை சேர்ந்ததோ அந்த கிராமத்தை இதுல செலக்ட் பண்ணிருங்க பேரை பார்த்து. அடுத்து உங்களுடைய சர்வே நம்பர் எதோ அந்த சர்வே நம்பர் இதுல என்ட்ரி பண்ணிருங்க. இதுல சப்டிவிஷன் என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டு மறக்காம இந்த இடத்துல ஆட்னு இருக்கு பாருங்க, இந்த ஆடை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான சர்வே நம்பர் அந்த கிராமம் அந்த பீரியடுக்கான எல்லா டீடைலுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் ஆயிருச்சு. உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு தப்பா கொடுத்துட்டேன் அப்படின்னா டெலிட் பட்சனை யூஸ் பண்ணி நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னொரு நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் பாத்தீங்க இந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணி சர்வே நம்பர் சப்டிவிஷன் கொடுத்து ஆட் அப்படிங்கறத கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரே டயத்துல 2-3 சர்வே நம்பருக்கு நீங்க சர்வே எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல பாருங்க நீங்க இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா மெதுவா இந்த இடத்துல கன்வீனியன்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது வந்து நீங்க கம்பல்சரி என்ட்ரி பண்ணணும். இதுல என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நீங்க என்ட்ரி பண்ண சர்வே நம்பர்
சப்டிவிஷனோட லேண்ட் அளவு எவ்வளவோ அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இது வந்து ஸ்கொயர் ஃபீட், ஏக்கர், சென்ட், குழி இந்த மாதிரி எதுல வேணா நீங்க என்ட்ரி பண்ணலாம். இப்போ என்ன அளவு பத்திரத்துல இருக்குதோ உங்களுக்கு தெரியுமோ பட்டால இருக்குதோ அந்த அளவை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. கரெக்டா என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு அப்படியே நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா கேப்சா கோட் கேட்பாங்க. நீங்க அந்த ஏரியா அளவு என்ட்ரி பண்ணிட்டு நேரா அந்த கேப்சா கோட் என்ட்ரி பண்ண வந்துருங்க. இந்த கேப்சா கோட நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி இந்த இடத்துல இருக்கு பாருங்க சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ நீங்க என்ட்ரி பண்ண சப்டிவிஷன் நம்பர்ல டேட்டா இருந்துச்சு, இடம் வாங்கி வித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்ச் பண்ணதும் டீடைல்ஸ் எல்லாம் காட்டும். ஓகேங்களா? இல்ல நீங்க என்ட்ரி பண்ண சர்வே நம்பர்ல எந்த ஒரு இடம் விற்பனை ஆகல, வாங்கல, எந்த ஒரு டிரான்சாக்சனும் ஆகல அப்படின்னா இதுல வந்திருக்கு பாருங்க நோ டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் டூரிங் த பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் நீங்க என்ட்ரி பண்ண காலங்கள்ல எந்த ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆகல, நில் சர்டிபிகேட் வில் பி ஜெனரேட்டட் கொடுத்திருக்காங்க. அதாவது அப்படி எதுவுமே ஆகலங்கிற சர்டிபிகேட் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இதுல பெரிய பிளஸ். இதுல உங்களுக்கு அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நீங்க ஃப்ரீயா தேடப்போது இந்த மாதிரி சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு இந்த நெல் சர்டிபிகேட் எந்த சர்டிபிகேட்டும் ஆகல, டாக்குமெண்ட்டும் ஆகல அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் வேணும்னாலும் இது அப்ளை அப்படிங்கறத கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஆயிருக்கு, டேட் நாளெல்லாம் இதுல காமிச்சிட்டாங்க, இதுக்கான ஈசி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க இந்த இடத்துல இருக்கிற அப்ளை அப்படிங்கறத கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட் நம்பர், ரிஜிஸ்டர் ஆபீஸ், எந்த ஊரு, எந்த கிராமம், சப்டிவிஷன் எல்லாமே காட்டும், எந்த டைப் லேண்ட் அப்படிங்கிறது இதுல காட்டும். ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த அப்ளை ஆன்லைன் அப்படிங்கறத கொடுங்க. அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் நேம் கேக்குறாங்க. இது நீங்க இங்கிலீஷ்லயே வேணா டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்டாக்ட் நம்பர் கண்டிப்பா உங்க மொபைல் நம்பர் இது ரெண்டுமே நீங்க என்ட்ரி பண்ணி ஆகணும். உங்களுடைய நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ரெண்டுமே என்ட்ரி பண்ணிட்டு இதுல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, நெக்ஸ்ட் போறதுக்கு அதை கொடுங்க. அடுத்து பாருங்க இந்த சர்டிபிகேட் நீங்க எவ்வளவு பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத காமிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ், சர்ச் ஃபீஸ், கம்ப்யூட்டர் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆடிட்டாங்க. இந்த பேமெண்ட் உங்களுக்கு ஓகே பே பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா இதுல பாருங்க இந்த பே அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஃபைனலா நீங்க என்ட்ரி பண்ண பேரு, கான்டாக்ட் நம்பர், அந்த அமௌண்ட் எல்லாமே காட்டும். எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. இதுல நீங்க எந்த பேங்க் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. உங்ககிட்ட இந்த கீழ இருக்க இந்த ஆப்ஷன் நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ல யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிடலாம். இல்ல உங்ககிட்ட போன் பே, கியூஆர் கோட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எஸ்பிஐ கேட்வேன்னு இருக்கு பாருங்க, இதுல நீங்க கியூஆர் கோட் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எஸ்பிஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது உங்களுக்கு எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கேட்கும். நீங்க ஆன்லைன்ல பே பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு ஸோ எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த இடத்துல அக்ரி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அக்ரியை கிளிக் பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறது கொடுங்க. இப்ப பாருங்க பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் கேக்குறாங்க உங்ககிட்ட. இதுல உங்களுக்கு நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். இல்ல கார்டு இருந்துச்சு அப்படின்னா கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். இல்ல போன் பே, யூபிஐ யூஸ் பண்ணி பண்றோம்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். நான் யூபிஐ செலக்ட் பண்றேன், இந்த யூபிஐ அப்படிங்கறத. அடுத்து நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி யூஸ் பண்ண போறீங்களா, கியூஆர் கோட் யூஸ் பண்ண போறீங்களான்னு கேட்கும். நான் கியூஆர் கோட் யூஸ் பண்றேன். ஸோ இதுல நீங்க இந்த கியூஆர் கோட உங்க போன் ஆப் யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். நானும் பேமெண்ட் பண்ணிட்டேன். பாருங்க டிரான்சாக்ஷன் சக்சஸ் சொல்லிட்டு பேமெண்ட் சக்சஸ் டீடைல் எனக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. ஸோ நான் ஓகே அப்படிங்கறத கொடுக்குறேன். பேமெண்ட் சக்சஸ் ஆகி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் காட்டுது. ஸோ நான் வெயிட் பண்றேன். இது ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்லாட்டி கிளிக் பண்ணா அந்த ரெஜிஸ்டர் பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வேணுமான்னு கேக்குறாங்க. ஸோ ஜென்ரேட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கறத கண்டிப்பா கொடுத்துருங்க. இப்போ பாருங்க கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பிடிஎஃப், அது பிடிஎஃப் வேணுமான்னு கேக்குறாங்க. பிடிஎஃப் வேணும்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பேமெண்ட் கட்டினதுக்கான அக்னாலஜ்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் இங்க டவுன்லோட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம கட்டி முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி வந்துருச்சா இல்லையா, எப்படி வந்தது எடுக்கிறது அப்படின்னுங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கான ரிசல்ட் தந்துருவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப இந்த பேஜை லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு இந்த இ சர்வீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இது கிட்ட நீங்க மவுஸை கொண்டு போனீங்கன்னா ரெண்டாவது இன்கம் சர்டிபிகேட் இருக்கு பாருங்க. இதுல ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ரிக்வெஸ்டட் லிஸ்ட்ல நம்ம என்னென்ன அப்ளை பண்ணமோ அந்த லிஸ்ட் அதுல இருக்கும். ஸோ ரிக்வெஸ்டட் லிஸ்ட் நான் கிளிக் பண்றேன். ஸோ ரிக்வெஸ்டட் லிஸ்ட்ல இந்த பேஜ் வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம கீழே ரோல் பண்ணோம் அப்படின்னா இதுல பாருங்க நம்ம எப்போ அப்ளை பண்ணமோ அந்த அப்ளிகேஷன் நம்பர்ஸ் இதுல இருக்குது. எப்போ அப்ளிகேஷன் டேட் இருக்குது, பேமெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு இருக்குது. 2 பேட்ல இருக்கு, ஒரு பேமெண்ட்ல 2 பெண்டிங்ல இருக்குது. ஸோ ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டஸ் பாருங்க சைனடு பிடிஎஃப்ங்கிறதுல டவுன்லோட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? இப்போ டவுன்லோட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம அப்ளை பண்ண ஈஸி நமக்கு சர்ச் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்படி உங்களுக்கு 1 வாரம் இல்ல 2-3 நாளுக்கு மேல ஆகியும் உங்களுக்கு இந்த டவுன்லோட் அப்படின்னு வராம ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல டாப்ல பாருங்க ஃபார் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து அவங்க கேட்குற டீட்டெயில் நீங்க ப்ரொவைட் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஃபைலை. நான் சம்டைம் அப்படிதான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைல் நான் ரிட்டர்ன் வாங்குவேன். சம்டைம் அவங்களே கொடுத்துருவாங்க.
டவுன்லோட நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஈஸி டவுன்லோட் ஆயிடும் பிடிஎஃப் ஃபைலா. இப்போ நான் டவுன்லோட் பண்றேன். இங்க பாருங்க எனக்கான ரிஜிஸ்டர் ஆன ஃபைல் உங்களுக்கு ஈஸி டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுல பாருங்க எனக்கு QR கோடு வந்திருக்குது. நான் கொடுத்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஊர் பேரு, சான்று பேரு, மனு எண் 4, கிராமம் எண்ணு, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை ஏக்கர் என்ட்ரி பண்ணமோ அது, சர்வே நம்பரு, அதுக்கப்புறம் நம்ம எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்கு என்ட்ரி பண்ணமோ அந்த டேட்ல எந்த ஒரு பரிவர்த்தனையும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சான்று இதுல அழைச்சிட்டாங்க. ஓகேங்களா? இது நமக்கு 2 பேஜ் வரும். டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்திருப்பாங்க சார் பதிவாளரோடது. அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி வெரிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் தனியா போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தாங்க ரொம்ப ஈஸியா நீங்க வந்து அபிஷியலா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய ஈஸி இன்கம் சர்டிபிகேட் வில்லங்க சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது அபிஷியலா நீங்க எங்கே கொடுக்குற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல நீங்க பே பண்ணி வாங்கி அதை நீங்க அபிஷியலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இதுக்கு மேல இது வர லேட் ஆனிச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2-3 நாள் ஆச்சு, 1 வீக் ஆச்சுன்னா நீங்க டைரக்டா எந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் உங்களுக்கு வருமோ அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நான் இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு இன்னும் ரிட்டர்ன் போடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் நம்பரை நீங்க காமிச்சிங்க, இல்ல அவங்க கேட்கிற டீட்டெயில் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சர்ச் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் போட்டு விட்டுருவாங்க ஃபைல. நீங்க வந்து உங்களுடைய லாகின்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய தகவலோட நம்ம போட்டுட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும், ஷார்ட்டா தெளிவா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.